அன்பானவர்களே, இன்றைய நாளில் ஆனந்தாவின் ஆனந்த சாரலில் நனைவோமா? சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய ஆயராக நீங்கள் பணி செய்ய இருக்கிறீங்க. இந்த மறைமாவட்டத்தினுடைய எதிர்கால திட்டம் என்ன? உங்களுடைய பணியினுடைய எதிர்கால திட்டம் என்ன? இந்த மறைமாவட்ட இறை மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டம் என்பது ஒரு நம்பிக்கை பூமி, அதாவது விசுவாச பூமி. புனித அருளானந்தர் தொடங்கி அந்தோணி கிரிமினாலி, வேதபோதகர், தந்தை லவே, சின்ன சவேரியார், இப்படி பல்வேறு மறைப்பணியாளர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய மறையை வளர்த்திருக்கிறார்கள். இன்று மரவநாடு என்று அழைக்கப்படுகிற சிவகங்கை ராமநாதபுரம் மட்டுமல்ல, அதனை கடந்து மதுரை, சிறுவில்லிபுத்தூர், விருதுநகர் பகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த மறைப்பணியாளர்கள். அவர்கள் விதைத்த விதைதான் இன்று விருட்சமாகி இருக்கிறார். இதனுடைய நல்ல கனிகளை நாம் தொடர்ந்து பெற வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய மக்கள் எல்லாம் இறை நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வளர வேண்டும். அதற்கான பல்வேறு முனைப்புகளை நான் முன்னெடுக்க வேண்டும். ஒரு அழகான அருமையான விசுவாச சமூகமாக சிவகங்கை தலத்திருச்சபை என்பது ஒரு விசுவாச இறை சமூகமாக, சகோதர சகோதரிகளாக, ஒரே இறைவனை விசுவசிக்கிறவர்களாக இருந்து செயல்பட வேண்டும். அந்த விசுவாசத்தில் இறை நம்பிக்கையை வளர்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்து நம்முடைய மக்களை வழிநடத்த வேண்டும். எனவே இதுதான் என்னுடைய முதல் கனவு. முதலிலே நம்முடைய ஓரியூரை மையப்படுத்தி அவருடைய புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் நாம் பல்வேறு நலன்களை பெறுவதற்கு திரியாத்திரை செல்ல வேண்டும். அதற்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். விரைவிலே நம்முடைய ஓரியூர் திருத்தலமானது மைனர் பசிலிக்காவாக அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கான முனைப்புகள் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தகைய வாய்ப்பெல்லாம் கூடி வருகிற பொழுது நாம் விரைவாகவே இந்த நம்முடைய விசுவாச பயணத்தின் முதல் படியை எடுத்து வைத்து விடலாம். அதற்கு பிறகு மறைவட்ட அளவிலே நிறைய நற்செய்தி அறிவிப்பு கூட்டங்கள், கருத்தரங்குகள் ஆகியவை நடத்தப்பட வேண்டும். அது முதல் கருத்தோடு, அதாவது விசுவாச சமூகத்தை கட்டியெழுப்புகிறது என்ற நோக்கோடு இணைந்து செல்லுகிற திட்டங்கள். அதற்கு அடுத்தபடியாக சமூக அரசியல் தளங்களிலே நம்முடைய மக்கள், குறிப்பாக நம்முடைய கடற்கரை பகுதி வாழ்கிற மக்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் கொல்லப்படுவது அல்லது வலைகள் கிழிக்கப்படுவது, கைது செய்யப்படுவது என்ற எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் அவர்கள் பயமில்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான தொழிலை செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய மறைமாவட்டம் பிச்சைக்காரர்கள் இல்லாத மறைமாவட்டம். குறைந்தபட்சம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிச்சைக்காரர்களாக இல்லை என்ற ஒரு மறைமாவட்டமாக உருவாக வேண்டும். அதற்கான திட்டத்தை SMSS ஆய்வு செய்து தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் அவர்களிடம் கூறியிருக்கிறேன். மூன்றாவதாக நம்முடைய கிராமங்களிலே முதியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் வெளி மாநிலங்களில் அல்லது வெளி நகரங்களிலே அல்லது வெளிநாடுகளிலே வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு அரிசி பருப்பு இருக்கிறது, ஆனால் அவர்களால் ஆக்கி சாப்பிட முடியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய முதியவர்களை இனம் கண்டு குறைந்தபட்சம் மதிய உணவு, மிட் டே மீல் ஸ்கீம், முதியவர்களுக்கான இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட வேண்டும்.
அப்பொழுது நாம் முதியவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள்தான் நமக்கு இன்றைய வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அதனை செயல்படுத்த வேண்டும். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செய்ய வேண்டும். அதோடு நம்முடைய மறைமாவட்டத்திலே புதிய பேராலயம் கட்டப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் பல ஆண்டுகளாக கொண்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய பணி முதிர்வு பெற்ற பணி நிறைவு பெற்ற குருக்களுக்கான ஒரு அழகான இல்லம், நல்ல இல்லம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்ற விண்ணப்பமும் முன்வைக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட கட்டடங்களை கட்டுவதும் சரி, மக்களை கட்டி எழுப்புவதும் சரி, இறைவனுடைய அருளால் நிறைவாக சிறப்பாக நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான முயற்சிகளை என் அளவில் ஆயர் என்ற முறையில் எடுக்க வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். நம்முடைய குருக்கள், மறைமாவட்ட குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் நம்முடைய பொதுநிலை சகோதர சகோதரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்றால் இதனை சுலபமாகவும் எளிதாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டம் இருகரம் விரித்து என்னை வரவேற்பதை நான் உணர்கிறேன். மகிழ்ச்சியோடு எல்லோரும் வரவேற்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும் அளவில் இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் இணைந்து, நான் மட்டுமல்ல, நான் உங்கள் ஆயனாக முன் செல்வேன், என்னோடு இணைந்து நாம் அனைவரும் நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டத்தை, இந்த செம்மண் பூமியை ஒரு சிறந்த விசுவாச தளமாக மாற்ற உங்களுடைய ஒத்துழைப்பை அன்போடு நான் எதிர்நோக்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.